பிரதமர் நரேந்திர மோடி இன்று பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக மகாராஷ்டிரா சென்றுள்ளார். ஸ்மிருதி மந்திரில் நடக்கும் RSS நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்கவிருக்கிறார். இந்நிலையில் மகாராஷ்டிரா சென்ற பிரதமர் மோடியை அம்மாநில மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மகாராஷ்டிரா பயணத்தை முடித்துக் கொண்டு சத்தீஸ்கர் செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மும்மொழி கொள்கை தமிழகத்திற்கு பணம் தரவில்லை, வக்ஃபு சட்டம் என பல வகையில் நெருக்கடி கொடுத்து எதிர்ப்பு அரசியல் நடத்தும் திமுகவிற்கு பதிலடி கொடுக்க அமித்ஷா திட்டமிட்டார். அதன்படி பார்லிமென்டில் 6 அமைச்சர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. கேள்வி நேரம் மற்றும் விவாத நேரத்தின் போதும் இந்த அமைச்சர்கள் திமுகவை ஒரு பிடிபிடித்து விட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி சமீபத்தில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இவருடன் வேலுமணி உட்பட சீனியர் தலைவர்களும் இருந்தனர். அப்போது பழனிசாமி குழுவினரை அமித்ஷா மிக சிறப்பாக உபசரித்துள்ளார். இதனால் பழனிசாமி குழுவினர் குஷியில் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தினார். அரசு பள்ளியில் ஏழை எளிய பிள்ளைகள்தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை என்று முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தினார். குழந்தைகள் இப்போது அறிவு கூர்மையுடன் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆசிரியராகிய நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் அமைத்த புதிய ரயில் பாலத்தை ஏப்ரல் 6 பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அன்று தாம்பரம் டு ராமேஸ்வரம் புதிய ரயிலை பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளார். இதனையொட்டி புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவிற்கான ஒத்திகை நடைபெற்றது. விழாவின் போது பிரதமர் மோடி தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் நின்றபடி 12 நிமிடம் பார்வையிடுவதாக ஒத்திகை பார்க்கப்பட்டது. தெலுங்கு மற்றும் கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அவர் கூறிய வாழ்த்துச் செய்தியில், இந்த புத்தாண்டில் அனைவரின் வாழ்விலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிலைத்து சகோதரத்துவம் தழைத்தோங்க வாழ்த்துகிறேன் எனவும் தெரிவித்தார். வேலூர் திருமலை திருப்பதி தேவஸ்தான மையம் மற்றும் ஜலகண்டீஸ்வரர் ஆலயங்களில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் நவதானியங்களை கொண்டும் காய்கறிகளை கொண்டும் மகாவிஷ்ணு கோலம் வரைந்து தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடினர். முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது. தொடர்ந்து அன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்க உள்ளது. கோவையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஜாக் கமிட்டி சார்பில் நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் புத்தாடைகள் அணிந்து பங்கேற்றனர். தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பெண்கள் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட சொத்துகள் பதிவு செய்யப்பட்டால் 1% பதிவு கட்டணம் குறைப்பு என்ற அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் 1% குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவும். நாளை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நேற்று மதுரை, சேலம், கரூர் மாவட்டம் பரமத்தி, திருச்சி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, வேலூர், ஈரோடு, தருமபுரி, சென்னை, கோவை நகரங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இம்மாதம் துவக்கத்திலிருந்து வெயில் கடுமையாக உள்ளதால் தினசரி மின் தேவை 18,000 மெகாவாட்டிலிருந்து 18,500 மெகாவாட் வரை இருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை 19,000 மெகாவாட்டை எட்டியது. இதுவே இந்த ஆண்டில் இதுவரை அதிகபட்ச அளவு. வரும் ஏப்ரல், மே மாதங்களில் மின் தேவை 22,000 மெகாவாட்டை எட்டும் என மின்வாரியம் மதிப்பீடு செய்துள்ளது. ஆந்திராவிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 60 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் 500 கன அடியாக அதிகரிக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். கோடை வெயிலை சமாளிக்க ரெட் ஹில்ஸ் ஏரியில் தண்ணீர் சேமித்து வைக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாளை முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மத வழிபாட்டு தலங்களிலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் இறைச்சி கூடங்கள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்வதை உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்துள்ளது. மேலும் ராமநவமியை முன்னிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இறைச்சி விற்பனைக்கு முழுமையான தடை விதிக்கப்படும் என பாஜக அரசு தெரிவித்துள்ளது. மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாஜக அரசு எச்சரித்துள்ளது.
சிறுபான்மையினரை கவர பாஜக புது திட்டம் ஒன்றை செயல்படுத்த உள்ளது. அதன்படி ரம்ஜான் பண்டிகை, சீக்கியர்களின் பைசாகி, ஈஸ்டர் பண்டிகைகளுக்கு சிறுபான்மையினருக்கு பாஜக பரிசு பெட்டி வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த பரிசு பெட்டிக்கு சௌகத் மோடி, அதாவது பிரதமர் மோடியின் பரிசு என பெயர். கிட்டத்தட்ட 32 லட்சம் பரிசு பெட்டகங்கள் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சிறுபான்மையினருக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா சார்பாக 5 ஒலிம்பிக் போட்டிகளிலும் விளையாடிய தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் ஓய்வை அறிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடந்த WTT ஸ்டார் போட்டியாளர் போட்டியின் போது 16வது சுற்றில் தோல்வியடைந்த பிறகு சரத் கமல் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். மியான்மரில் தொடர் நிலநடுக்கத்தால் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் மீண்டும் நிலநடுக்கங்கள் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களிலோ அல்லது திறந்த வெளிகளிலோ இரவுகளை கழிக்கின்றனர். நெருக்கடியை சமாளிக்க மியான்மர் உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளன.